வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். அண்ட் இன்னைக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 2 குரூப் 2A மெயின்ஸோட யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ டெஸ்ட் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நாங்கள் எழுதின ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே அப்ஜெக்டிவா தானே இருக்கு, என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன், புதுசா சிலபஸ்ல சர்டன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி சார் படிக்கிறது, அதை எப்படி சார் ஆன்சர் பண்றதுன்னு கேட்பாங்க. நான் ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்குள்ள போறேன். ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னாலே புதுசா பேட்டர்னை வச்சு ஒரே டெக்னிக் தான் இருக்கு, எலிமினேஷன் டெக்னிக். ஆன்சரை எலிமினேட் பண்ணி தான் நீங்க சொல்யூஷன் கொண்டு வரணும். எலிமினேஷன் டெக்னிக்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஏபிசிடி அப்படின்ட்டு. அது மாதிரி டிஎன்பிசில ரீசெண்ட் சேஞ்சஸ்ல 6 டைப் இருக்கு, மொத்தமா 6 வகையான ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல எதை ஈஸியா எலிமினேட் பண்ணி போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி டைப்ஸ் தான். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டைப்ல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா மீதி இருக்கிற 3 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணாதான் அதை கொண்டு வர முடியும். எனக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, நான் எலிமினேட் பண்ணி போடணும்னா 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாதான் அங்க ஆன்சர் தெரியும். ஆன்சர் தெரிஞ்சா இதுதான் சீக்கிரமா சால்வ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். ஆன்சர் தெரியல, எனக்கு எலிமினேட் பண்ணி தான் போடணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய தப்பு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி டைப் எடுத்துக்கோங்க. இந்த டைப் இதெல்லாம் எப்படின்னா, 4 ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3ன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 1 and 2, 1 and 3 ஒன்லி அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ல இப்போ 1 வராதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எலிமினேஷன் டெக்னிக் போக தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, 1 மட்டும் தெரியும், எனக்கு 1 வந்து வராது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த ஆப்ஷனை வச்சே நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஆன்சர்ஸ். இந்த 2 ஆப்ஷன்ஸ் வராது அப்படின்னு. அண்ட் இதுல வந்து 4 கம்பல்சரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ 2ஆ 3ஆ அப்படின்ற மட்டும்தான் பார்க்கணும். 2 இல்ல 3, 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே உங்களால ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் இந்த ஆப்ஷன்ஸ், அதே மாதிரிதான் இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பேஸ் பண்ணி கேட்கறது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி டைப்ல தான் உங்களால ஆன்சரை எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸை கொண்டு வர முடியும். ஆன்சர்ஸும் கிளிக் ஆகும். 99% ஆன்சர் அதிகமா கிளிக் ஆகிறதுக்கு ரீசன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான், கம்பேர் வித் இந்த ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி இந்த அசெஷன் ரீசன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தப்பு பண்றதை வந்து கம்மி பண்ணிப்பீங்க. 200 கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த 200 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் புதுசா சர்டன் சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்க கிளாஸஸ் போறது மட்டும் இல்லாம, படிக்கிறது மட்டும் இல்லாம, டெஸ்ட் சீரியஸ்ல சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்றப்போ 4 ஆப்ஷன்ஸையும் அதோட டேட்டாவும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஆன்சர் எது ரைட்டுன்னு மட்டும் தெரிஞ்சுக்காம மீதி 3 ஆப்ஷன் ஏன் வராதுன்னு தெரிஞ்சு அதுக்கு டேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரப்போற இந்த 30 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, யூனிட் 2 பேஸ் பண்ணி 30 கொஸ்டின்ஸ், அதை எலிமினேட் பண்ணி போடுற அளவுக்கு ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கலாம். எக்ஸாக்டா அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தெரியலனா கூட எந்த ஆப்ஷன்லாம் வராதுன்னு தெரிஞ்சு நீங்க ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். அங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ நான் டிஸ்கஷன் எப்படி கொண்டு போக போறேன்னா, 4 ஆப்ஷன் இருக்குன்னா எந்த ஆப்ஷன் ரைட்டுன்னு சொல்லிட்டு மீதி 3 ஆப்ஷன் ஏன் வராது அந்த டேட்டாவும் உங்களுக்கு சொல்ல போறேன். சில ஃபேக்சுவல் கண்டென்ட்டை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஏ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவேன். ஏன்னா அதுக்கு மேல அதுல படிக்க தேவையில்லை, இந்த மாதிரி பகுதிக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா, சகோதரத்துவத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, பிளாட்டினிட்டியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினே பிளாட்டினிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு பாக்குறப்ப பெருசா இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுவாங்க, எங்க நம்ம இந்த ஆப்ஷன் தப்பு பண்ணிடுவோம்னு. டிஎன்பிசி எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ளூ வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு க்ளூ வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஏபிசிடின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஎன்சி பிசி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஎன்பிசி போர்டை கம்பேர் பண்றப்போ எல்லா கொஸ்டின்லயும் ஒரு க்ளூ வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். கான்சியஸா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்ளூ இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த க்ளூவை வச்சே உங்களால அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இதான் அந்த க்ளூ. 51B ஒரு ஆர்டிகிளே கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது 51A தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பின்னே ஒன்று ஆப்ஷன் கிடையாது.
ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சாலே நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது பி வராதுன்னு தெரிஞ்சாலே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இதுல மெயினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்லயுமே சி இருக்கு. நீங்க சியை செக் பண்ணவே தேவையில்லை, ஏ வருமா இல்லையான்றதை மட்டும் பார்த்தா போதும். இப்படிதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஏ பாருங்க, கான்ஸ்டியூஷன் ப்ரொமோட்ஸ் திஸ் ஃபீலிங் ஆஃப் ஃபிராட்டர்னிட்டி பை த சிஸ்டம் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ சகோதரத்துவம்னா என்ன? ஆக்சுவலா சும்மா பாத்தீங்கன்னா அது கட்டிப்பிடி வைத்தியம். எல்லாருமே சமம், எல்லாரும் நீ நானும் ஒண்ணு. அதே மாதிரி நமக்குள்ள பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்கணும். அப்பதான் இந்தியா ஒற்றுமையா இருக்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு பல்முகம் கொண்ட ஒரு நாடு, மல்டி கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. அதுல இந்து முஸ்லிம்ஸ் இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்னு பிரிச்சா இந்தியா ஒரே நாடா இருக்காதுன்றதுக்காக இந்தியாவுக்கு ஃபிளாட்டர்னிட்டின்னு ஒரு பிலாசபியை பிரியாம்பிள்லையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணது அஸ் வெல் ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது எங்க மென்ஷன் ஆயிருக்குன்னா 51 ஏ ஆஃப் இல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா சிட்டிசன்ஸையும் மற்ற சிட்டிசனை வந்து ஒரு சகோதர மாதிரி தான் பழக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில வந்து பாத்தீங்கன்னா, பட் இங்க 51B கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். Preamble declares that fraternity has to assure 2 things. So fraternity அப்படின்னா 2 things, unity and the integrity of the nation and the dignity of the individual. அப்படின்னா என்னன்னா, ஒரு தனி மனிதனோட கண்ணியம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்கிறது அப்படின்ற மாதிரி பிரியாம்பிள்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க இந்த இன்டெகிரிட்டிக்கு கீழே ஆக்சுவலா. ஸோ இந்த ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ரைட். ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி. இந்த மாதிரி தான் நீங்க எலிமினேட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின், 11th schedule ஆஃப், இது வந்து பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 11th schedule of Indian Constitution specifies the powers, authority and responsibility of the panchayat. So 73வது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு அது வந்து 11வது ஷெட்யூல். அதே மாதிரி 74வது சட்ட திருத்தம்ன்றது முனிசிபாலிட்டிக்கு, அர்பன் முனிசிபாலிட்டிக்கு இது வந்து 12வது ஷெட்யூல். இதுல வந்து 29 ஐட்டம்ஸ் இருக்கும், இதுல 18 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது மேல இருக்கிறது ரூரலுக்கு, இது வந்து அர்பனுக்கு. ஸோ கிராமப்புற அதிகாரன்றது வேற, நகராட்சி மாநகராட்சி அதிகாரன்றது வேற. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். 11th schedule தான் உங்களுக்கு 11th schedule தான் கீழே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். அதே மாதிரி 11th schedule of Indian Constitution contains 29 subjects, இதுவும் கரெக்ட். ஸோ 11வது அட்டவணை கீழே 29 பாடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்ட். அர்பன் பிளானிங் நாட் இன்க்ளூடட் இந்த 11th schedule. ஏன்னா 11th schedule வந்து எதை பத்தி மட்டும் தான் பேசுவோம்னா கிராமப்புற அதிகாரத்தை பத்தி மட்டும் தான் பேசுவோம். பஞ்சாயத்து ராஜ் கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிறது மட்டும் தான் பேசும், முனிசிபாலிட்டி பத்தி பேசாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். 11th schedule was added to the Indian Constitution by the 74th Constitutional Amendment Act. இதுதான் அந்த க்ளூ. ஸோ ஈவன் நீங்க மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க, 4வது ஸ்டேட்மெண்ட் டி ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வராதுன்னு தெரியும். டி வந்து வராதுன்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் ரிமைனிங். ஸோ எப்பயுமே வராத ஆப்ஷன் சாலிடா எனக்கு தெரியும், இந்த ஆப்ஷன் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சா அதை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களை ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். ஆன்சர் வந்து பி. 3வது கேள்வியை வந்து பில்ல பத்தி கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி, 4வது கேள்வி மற்றும் 24வது கேள்வி வந்து மசோதா வகைகளை பேஸ் பண்ணியும் அதோட மசோதா தாக்கல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பில்ல பத்தியும் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அதுக்கு இந்த டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ இதுல இந்த 4 கொஸ்டினுக்கும் சேர்த்த மாதிரி நான் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் சார் அந்த 3 கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 24வது கொஸ்டின் 3க்கும் சேர்த்த மாதிரி நடத்திடுறேன். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியன் பிரசிடென்ட் டஸ் நாட் ஹேவ் எ வீட்டோ பவர். வீட்டோ பவர் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. 4வது கேள்வி மணி பில்ல வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. 24வது கேள்வி வந்து பில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீட்டோ பவர்னா ரத்து செய்யற அதிகாரத்தை வச்சு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரோட ரத்து செய்யற அதிகாரத்தை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துடலாம். மணி பில் வந்து யாரால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மினிஸ்டரால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டா மணி பில்ல வந்து யாரால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மினிஸ்டரால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். செகண்ட் டேட்டா வந்து லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மக்களவையில மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மாநிலங்களவையில இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. எதுனா பண மசோதாவை மணி பில்ல.
அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவரத்தோட ஒப்பந்தம் பெற்ற பிறகுதான் இந்த மசோதாவை லோக்சபால ஒரு மந்திரியால் தாக்கல் செய்ய முடியும். ஸோ மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் 14 நாளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்ல ராஜ்யசபாக்கு 14 டேஸ் தான், 2 வாரம் தான். லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு அனுப்பி விடுவாங்க. 2 வாரம் தான். அந்த 2 வாரத்துக்குள்ள ராஜ்யசபா அந்த பில்லை திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ராஜ்யசபாக்கு வந்து சும்மா டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ராஜ்யசபாவால அமெண்ட் பண்ண முடியாது, எந்த மாற்றங்களும் அந்த பண மசோதால கொண்டு வர முடியாது. ராஜ்யசபா வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. இந்த பண மசோதா அங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்லாம் அதிகாரம் கிடையாது. இது தாண்டி சில வாட்டி பண்ணியிருப்பாங்க. ராஜ்யசபா என்ன பண்ணுவாங்கன்னா மணி பில்லுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட் பண்ணி திரும்ப லோக்சபாக்கு அனுப்பியிருப்பாங்க. லோக்சபா அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ராஜ்யசபா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே கூட பாஸ் பண்ணலாம். 5வது ப்ரொவிஷன் என்னன்னா, ஒரு மசோதா பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவா, ஆர்டினரி பில்லா மணி பில்லான்னு சொல்லி யாரு டிசைட் பண்ண முடியும்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர், மக்களவையோட சபாநாயகர், அவர் தான் அதை டிசைட் பண்ண முடியும். இது 5 ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு இருக்குன்னா பண மசோதாவுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு டேட்டா முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ பவர் இருக்கு, ரத்து செய்யற அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சாதாரண மசோதாவுக்கு இருக்கு, பினான்சியல் பில் நிதி மசோதா 1, 2க்கு இருக்கு. எதுக்கெல்லாம் கிடையாதுன்னா பண மசோதாவுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கிடையாது. குடியரசுத் தலைவரால பண மசோதா மணி பில்லுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லையும் ரத்து செய்ய முடியாது, வீட்டோ பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது, அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, 24வது கொஸ்டின்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மசோதாவை வந்து மினிஸ்டரால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மசோதாவை யார் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மணி பில், பினான்சியல் பில் 1 தவிர, அதாவது பண மசோதா 1, அதே மாதிரி நிதி மசோதா 1, இதை தவிர மற்ற மசோதாக்களை பிரைவேட் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மினிஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதாவது சாதாரண எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மந்திரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆளுங்கட்சி எம்பி மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல மினிஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், பிரைவேட் மெம்பர் பில்லாவும் கொண்டு வரலாம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். அதுக்கு வந்து கம்பல்சரி குடியரசுத் தலைவர் ஒப்பந்தம் கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு 3வது 4வதும் 24வது கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் பிரசிடென்ட் டஸ் நாட் ஹேவ் அ வீட்டோ பவர். எதுக்கெல்லாம் ரத்து செய்யற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. மேல நம்ம பார்த்த மாதிரி பண மசோதாவுக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா D 2 and 3 ஒன்லி. நெக்ஸ்ட், மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் த பார்லிமெண்ட் வித் த பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். ஸோ குடியரசுத் தலைவரோட ஒப்பந்தம் பரிந்துரை பெற்றுதான் பண மசோதா வந்து தாக்கலே செய்ய முடியும். அது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இது ஆக்சுவலா இன்ட்ரோடியூஸ் இந்த பார்லிமெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. பட் லோக்சபா ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன், த பினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு போஸ்ட், ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு போஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டை எந்த போஸ்ட்டுமே நீங்க அப்படி பார்த்திருக்க மாட்டோம். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டை ஈவன் அட்டார்னி ஜெனரலா இருக்கட்டும், அட்வொகேட் ஜெனரலா இருக்கட்டும், இந்த போஸ்ட் கூட டைரக்டா ரெஃபர் பண்றது வந்து பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த போஸ்ட்டை கூட யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுக்கு அபிஷியல் ஹெட். அபிஷியலா வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னு கேட்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் எல்லாத்துக்குமே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ஆன்சர் வந்து A 1 ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் வந்து 74வது ஆர்டிகிளை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற லிங்க் பத்தி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா இந்த 74 ஆர்டிகிளே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஆர்டிகிள் தான். ஏன்னா இந்திரா காந்தி வந்து சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் will aid and advise President of India. ஸோ மத்திய மந்திரி சபையோட தலைவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா,
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் 74வது ஆர்டிகிள் இருந்துச்சு. இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விச் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா பிரதம மந்திரி குடியரசுத் தலைவருக்கு சொல்ற ஒரு அட்வைஸை அது கம்பல்சரி குடியரசுத் தலைவர் கேட்கணும், மறுத்தே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அந்த 42வது சட்டம் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குற அட்வைஸை எந்த கோர்ட்லயுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, அந்த அட்வைஸ் டெண்டர்ட் பை த பிரைம் மினிஸ்டர் டு த பிரசிடென்ட் cannot be questioned in any court of law. பிரதம மந்திரி குடியரசுத் தலைவருக்கு சொல்ற அட்வைஸை எந்த கோர்ட்லயுமே கேள்வி கேட்க முடியாது, எங்கேயுமே கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையும் எதுல கொண்டு வர்றாங்கன்னா 42வது திருத்தத்துல கொண்டு வராங்க. மொரார்ஜி தேசாய் என்ன பண்றாருன்னா 44வது சட்ட திருத்தம், மொரார்ஜி தேசாய் 44வது சட்ட திருத்தம் 1978ல அவர் அடிஷனலா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல இந்திரா காந்தி ஆட்டோகிராட்டிக்கா தன்னெச்சையா சில செயல்களை ஈடுபட்டதுனால அதை சரி பண்ணுன்றதுக்காக மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஓகே, அவர் ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வர்றாரு. அதாவது குடியரசுத் தலைவர் ஒரு வாட்டி இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பி விடலாம். அப்படின்னா ரீகன்சிடர் பண்ணுங்க, நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அதை கம்பல்சரி சைன் பண்ணுன்றீங்க, பட் அது நியாயமே இல்லாம இருக்கு, கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணாம இருக்கு, நான் எப்படி சைன் பண்றது, ஒரு வாட்டி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மறுபரிசீலனை பண்ண சொல்லி கவுன்சில் ஆஃப் மந்திரி சபைக்கு அனுப்பி விடலாம். இன்கேஸ் அதை திரும்பி அனுப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெண்ட் பண்ணியோ மந்திரி சபை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் அமெண்ட் பண்ணியோ இல்லாம அப்படியே அனுப்பி விடுறாங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி குடியரசுத் தலைவர் ஒப்பந்தம் கொடுத்துதான் ஆகும். இதெல்லாம் எந்த சேஞ்சஸ்ல கொண்டு வராங்க, 44வது அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கல்ல 74ல, அதே பாத்தீங்கன்னா 163 இது பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன். 163 பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் will aid and advise governor of the state. கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு லிங்க். இதுல எந்த சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அதனாலதான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம டெல்லியில இருந்து பல ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கஷ்டப்பட்டு நான் பில்ல அசம்பிளியில பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புறோம், அவர் சைன் பண்ண மாட்டாரு, ரிட்டர்ன் பண்றாரு, சும்மா கிடப்புல போட்டுடுறாரு, ரொம்ப நாள் நிலுவையில வச்சிருக்காருன்னு சொல்லி சண்டை வருது காரணம். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா அசெஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். A and R are true. R is a correct explanation for A. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் a channel for the communication between the president and the council of ministers. அதனாலதான் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இறந்துட்டாங்கன்னா உடனே ஒரு கேர்டேக்கர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ரீசன் அப்படிதான், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அசாசினேட் ஆன உடனே as soon as possible, ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கிறதே அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் தான். அவங்க இல்லை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். அதனாலதான் as soon as possible யாராவது ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ இறந்து போயிட்டாங்கன்னா கேர்டேக்கர் அப்பாயின்ட் பண்றது. இப்போ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட சன் ராஜீவ் காந்தி as soon as possible கேர்டேக்கர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள லீடர் ஆஃப் தட் பர்டிகுலர் பார்ட்டியா மாத்தி அவங்கள கேர்டேக்கர்ல இருந்து பிரைம் மினிஸ்டராவோ இல்ல சீஃப் மினிஸ்டராவோ மாத்துவாங்க. இதுல ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி பிரியாம்பிள் இதெல்லாம் யார் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க. இது பியூரா ஃபேக்சுவல் பார்ட். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிதான் ஆகும். இதுல சொல்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது ஆப்ஷன். இப்போ எல்எம் சிங்கவி லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாரு. கிரான்வெல் லாஸ்டன் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சமூக புரட்சி இலக்குகள் கொண்ட ஒரு பிரிவினை தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் பிஎன் ராவ் மாரல் பெர்ஸ்பெக்ட்ஸ், அதாவது தார்மீக கடமைகள்னு சொல்லியிருப்பாரு. பிஆர் அம்பேத்கர் இதை ஒரு நாவல் எலமெண்ட் அண்ட் நாவல் ஃபீச்சர்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது புதுமையான அம்சங்கள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்க புதுமையான அம்சங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் ஒரு லீடர்ஸும் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலா. ஸோ இதுல யார் என்னென்ன சொன்னாங்க
இதுக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதை ப்ரிலிம்ஸ் பார்ட்ல நீங்க ரொம்ப டீட்டெயில்டா படிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்லைட்ஸையும் நான் ஷேர் பண்றேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து இதுக்கு எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. இது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது, யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3 சாரி 1, 2, 4 and 3. ஏன்னா இப்போ கான்சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மட்டும் டிராவல் லாஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லைவிங் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்எம்சி இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே சேம். ஸோ 1, 2, 4 and 3. இது ஃபேக்சுவல் பார்ட்னால அதை நான் டிஸ்கஸ் பண்ணல. ப்ரிலிம்ஸ்ல ஏகப்பட்ட டைம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ப்ரியாம்பிள் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுலயும் நான் டேட்டாவை ப்ரொவைட் பண்றேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுல இருக்கிற க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் டு த ஃபாரினர்ஸ். ஏன்னா கடமைகள் அப்படின்னாலே இப்போ ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்க முடியாது. ஃபாரின்ல இருக்கிற பீப்புள் இந்தியால வந்து சும்மா டூரிசம் போறாங்கன்னா அவங்களெல்லாம் போய் இந்தியன் கான்ஸ்டியூஷனை, இந்தியன் நேஷனல் ஆந்தம், இந்தியன் பிளாக மதிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரிலேஷனே இருக்காது. அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும், இந்தியன் வேல்யூஸா இருக்கட்டும், அவங்களுக்கு கனெக்ஷன்லாம் இருக்காது. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. ரெண்டாவது வராதுன்னு தெரிஞ்சாலே எனக்கு ஆன்சர் வந்துருது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் விடுங்க, ரெண்டாவது வராதுன்னு தெரிஞ்சாலே எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஆன்சர் வந்து 1, 3 and 4 தான். ஸோ தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ சட்டத்தின் மூலம் அமல்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து இது வந்து வெளிநாட்டுக்கு பொருந்தாது. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆர் சிவில் டியூட்டிஸ். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்லயும் எர்லியரா கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை எர்லியராகவும் கேட்டிருக்காங்க. So they are enforced by law, but they are not justiciable. அப்படின்னா வந்து இதை வந்து நீதிமன்றம் சென்று உங்களால் நிலநாட்ட முடியாது, வழக்கு போட்டு நிலநாட்ட முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 1, 3 and 4. எட்டாவது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பார்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே க்ளூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்களேன், ரெஸ்பெக்ட் நேஷனல் பிளாக். இது ஆக்சுவலா வந்து 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் 51A ஆஃப் A 51A கீழே A to K இருக்கு இல்லையா, அதுல ஏவே என்ன அப்படின்னா நேஷனல் பிளாக மதிங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, நேஷனல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு தப்புன்னு தெரியும். இதுல சி கொடுத்துருக்காங்க, இது தப்புன்னு தெரியும். ஏ வரணும், ஆக்சுவலா தப்புன்னு தெரியும். 1 தப்புன்னு போட்டாலே இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிடும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎன்டில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுத்துலயுமே 2 வருது. அதனால 2 நான் செக் பண்ண கூட அவசியம் கிடையாது. 3 இல்ல 4, எனக்கு 3வது ஆப்ஷன் இல்ல 4வது ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா கூட ஆன்சர் போட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட் 4வது ஆப்ஷன் பாருங்க. ஏன்னா இது 4வது ஆப்ஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்ததே வந்து 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். 42வது அமெண்ட்மெண்ட் தான் புதுசா கொண்டு வராங்க. அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் வந்து சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸா வச்சு 42வது திருத்தங்களை தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரே வாட்டி மட்டும் தான் அமெண்ட் பண்றாங்க. அதுதான் 86வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 86 மட்டும்தான் எதெல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் 21A. அதே மாதிரி டிபிஎஸ்பி அமெண்ட் பண்ணியிருக்கோம், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே 45 அமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 51A அண்ட் ஆஃப் கே புதுசா ஒண்ணு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்திருக்கும். ஸோ ஒரே அமெண்ட்மெண்ட் 3த்தையும் அமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அது 86 மட்டும்தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி 3த்தையும் அமெண்ட் பண்ண ஒரே சட்ட திருத்தம் எதுனா 86. அதனால நீங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட 86 நீங்க மறக்கவே கூடாது. 3த்துக்குமே அது வரும். 86ல கொண்டு வந்ததுதான் 51A ஆஃப் கே. ஸோ பேரண்ட்ஸ் வந்து 6ல இருந்து 14 வயசுல இருக்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கட்டாயம் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடமையை சொன்னது அதுதான். ஸோ 4 வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்காங்க, 51A ஆஃப் ஜேன்னு கொடுத்துருக்காங்க. 4ம் தப்பு, 1 தப்புன்னு தெரியும். இதுல நான் எலிமினேட் பண்ணா எனக்கு 4 வராதுன்னு தெரியும். எனக்கு 3 தெரியுதோ இல்லையோ அதுதான் ஆன்சர். எனக்கு எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் எனக்கு ஆக்சுவலா. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட், 2, 3 ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் இதுல நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்திருக்கிற இணைகள்ல எது வராது அப்படின்ற மாதிரி, நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல சிலதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். 39
38 இது ரெண்டுமே மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ரிப்பீட்டடா கேட்கிற விஷயம் அது. 38ல என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்தியால நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அதை வந்து வருமான பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வா இருக்கலாம், வசதியை பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வா இருக்கலாம், இன்கம் ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை பேஸ் பண்ணி இருக்கிற ஏற்றத்தாழ்வா இருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வுலாம் அரசாங்கம் கம்மி பண்ணுன்னு சொல்றதுதான் 38. 39 என்னன்னா 39ல 3வது வாய்ப்பா 369ல 6 வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம்னா 39ல 6 உரிமைகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. பட் அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்லை. 39 கீழே 6 உரிமைகள் இருக்கு. இது எல்லாமே கேபிட்டல் ஏ கிடையாது, ஸ்மால் ஏ. ஸோ 39 ஏ பி சி டி இ எஃப். ஸோ இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 39 எப்பயுமே என்ன பேசுவோம்னா, ஒரே ஆள்கிட்ட சொத்து குவிக்கிறத வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி இந்தியாவில சோசியலிசம் சமதர்ம கொள்கைகள் வரணும் அப்படின்னா எல்லாரும் சமம், பொருளாதார அடிப்படையில அதே மாதிரி சமூக அடிப்படையில எல்லாம் சமம் அப்படின்னு வரணும் அப்படின்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா பொது உடைமையா மாத்துங்க. ஏர் இந்தியால இருந்து, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இதெல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. மக்களுக்கு சேவை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும் தான் பாக்குறாங்க, வருமானத்தை மட்டும் தான் பாக்குறாங்க, சேவை செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் சமமா வைக்கணும் அப்படின்னா அதை பொது உடைமையா மாத்துங்க. அதுதான் இந்த பி வந்து பொது உடைமையா மாத்த சொல்லியிருப்பாங்க. சி வந்து ஒரே ஆள்கிட்ட சொத்து குவிக்கிறத கம்மி பண்ணி பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியத்தை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸ் அதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ 39B வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டி, இது கரெக்ட். பரம்பரை சொத்தை ஒழிச்சு அதை இது குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 39A எடுத்துக்குவாங்க. இல்ல 39A வந்து பாக்குறப்போ 39D எடுத்துக்குவாங்க, இதுவும் கரெக்ட். 39A எடுத்துக்குவாங்க. 39Aல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுதான் ரைட் டு அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்க அரசாங்கம் சில விதிகளை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. மிகப்பெரிய செலவுகளை வழங்குது அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு கீழே இருக்குன்னா 42 கீழே இருக்கும். ஸோ 39Aக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4:2. அதாவது அம்மாவுல சரி பாதி தான் குழந்தை. ஸோ 42ன்றது குழந்தைய பத்தி, அம்மாவை பத்தின இருக்கிற ஒரு விஷயம், கர்ப்பிணி பெண்களை பத்தி இருக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ராங். 4 ஸ்டேட்மெண்ட் ராங். இங்க என்ன நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 4 இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். மீதி எல்லாமே கரெக்ட். ஸோ ப்ரியாம்பிள்ல யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல. நான் போய் உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த ஸ்லைடை நான் ஷேர் பண்றேன், இது எல்லாமே படிச்சுக்கோங்க. கே முன்ஷி வந்து ஆரோஸ்கோப்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பண்டிட் தாகூர் தாஸ் பகர்வா வந்து மோஸ்ட் ப்ரிஷியஸ் பார்ட், சோல், கீ, ஜுவல், நகைப்பெட்டி, யார்ட் ஸ்டிக், இந்த மாதிரி பல பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பக்கிவாலா வந்து ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. இதுல யார் யார் என்ன கேள்வின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இதை திரும்ப சொல்றேன். இதெல்லாம் நீங்க ப்ரிலிம்ஸ்லயே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இதுக்குள்ள போய் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ என்னன்றதை நான் டைரக்டா சொல்லிடுறேன். ஏ வந்து 4. இந்த ஆப்ஷன் ஆன்சர் வந்து சி. இதை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பியூர் ஃபேக்ட்ஸ் இதுல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், which are the articles not to describe the situation and confer power to the union government to claim control over the states? இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சில சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த சட்டம் வந்து சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த சட்டம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுல எந்த ஆக்ட் ஆர் எந்த ஆர்டிகல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ 365 பாத்தீங்கன்னா அவசர கால நிலை, எமர்ஜென்சி பத்தி பேசுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல். அதே மாதிரி 256ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாடாளுமன்றம் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றி அது கொடுக்குறப்போ அது கம்பல்சரி நீங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க 256ல. 257ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், ஸோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அரசியல் சாசனத்தை ஒன்று இஷ்யூ பண்றாங்க, ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அரசியல் சார்ந்த ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்றாங்கன்னா அதை கம்பல்சரி ஸ்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூணுமே கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும், மத்திய அரசாங்கம் சொல்றத மாநில அரசாங்கம் கேட்கணும் அப்படின்றது அந்த 3 ஆர்டிகளும்.
அதுல வராத ஆர்டிகல் வந்து இந்த ஆர்டிகல் தான். ஸோ ஆன்சர் வந்து 1 only. 12வது கொஸ்டின், which among the following statement about the Citizenship Amendment Act 2019 are correct? ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் 2019 வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இந்த சட்டம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சட்டம். ஏன்னா பல போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலயும் இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. ஏன் அது போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து இதை சேர்க்கல. ரெண்டாவது விஷயம், முஸ்லிம்ஸ்க்கு வந்து எதிராக இருக்கு இந்த சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 1 2 3 4 5 6 ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், இந்த மூணு நாட்டுல இருந்து அந்த 6 மதத்தை சார்ந்தவங்க, ஹிந்து, சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சி அண்ட் கிறிஸ்டியன் பீப்புள், யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ எல்லாருக்கும் அவங்க வந்து 31 டிசம்பர் 2014 31 டிசம்பர் 2014 முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தீங்களோ அவங்களுக்குலாம் நான் குடியுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எந்த மதத்தை பற்றி இல்ல. ஆக்சுவலா முஸ்லிம்ஸ், இஸ்லாம்னு ஒரு ரிலீஜன் இல்லை. அதே மாதிரி இதுல இந்த கண்ட்ரியில வந்து தமிழ்நாட்டுல ஏன் போராட்டம் நடந்துச்சுன்னா, இந்த கண்ட்ரி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்து கமா போட்டு ஸ்ரீலங்கா கொடுத்திருந்தா ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸுக்கும் வந்திருக்கும் இல்லையா, ஏன் நீங்க போடல அப்படின்னு தான் போராட்டமே ஆக்சுவலா. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிட்டிசன்ஸ் கேன் பி கேரண்டட் டு ஆல் த ஃபாரினர்ஸ். இதுதான் அந்த க்ளூ. ஆல் த ஃபாரினர்ஸ் கிடையாது. ஏன் ஆல் த ஃபாரினர்ஸ் கிடையாதுன்னா, இப்போ சவுதி அரேபியால இருந்து இந்தியாவில ஒரு அம்பாசிடரா அவங்களோட ஃபாரின் சர்வீஸ், சவுதி அரேபியன் ஃபாரின் சர்வீஸ் வாங்கி இந்தியா வந்து அம்பாசிடரா வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த 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 குழந்தைக்கு வந்து ஃபாரின் சர்வீஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, அமெண்ட்மெண்ட் ரிலாக்ஸ் ரெசிடென்சி ரெக்வயர்மெண்ட். இது கரெக்ட். ஆக்சுவலா முன்னாடி 11 வருஷம் இந்தியாவில ஸ்டே பண்ணாதான் குடியுரிமை கொடுப்பாங்க. இப்ப 6 வருஷம் நீங்க ஸ்டே பண்ணாலே போதும். அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதை வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட், CAA will help for the preparation of NRC, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். இந்த மாதிரி 2 கான்செப்ட் இருக்கு. பட் கொஷின்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் NRCக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ராங்கு. அதனால ஃபர்ஸ்ட் நான் எலிமினேட் பண்ணாலே எனக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்னா இது மட்டும்தான் வரும், 2, 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், which among the following statement is not correct? எது கரெக்ட் இல்லைன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஈவன் இப்போ உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்பிள் கூட வரலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் நடத்திடுறேன், இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் குள்ள போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீஃப் மினிஸ்டர் அசம்பிளில இருந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அசம்பிளி வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அசம்பிளில இருந்து யாருக்கு அனுப்புறாங்கன்னா கவர்னருக்கு அனுப்புறாங்க. இந்த ஆர்டிகல் 200 ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் உள்ள போகலாம். இதான் ஆர்டிகல் 200. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ஆர்டிகல் 200 கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு பில்ல, ஒரு மசோதாவை வந்து பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவர்னருக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. நான் அந்த பில்லை சைன் பண்றேன், அசென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பில்லை ஆக்டா மாத்துறது, மசோதாவை சட்டமா மாத்துறது. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டர்ன் அனுப்புறது. இல்லைங்க இந்த மசோதால சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து அனுப்பி விடுறீங்களான்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறது. மூணாவது கண்டிஷன் எடுத்துக்கோங்க. மூணாவது கண்டிஷன், இந்த மசோதா வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் இல்ல மாநில பட்டியலையும் தாண்டி இருக்கு, அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றது. மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன், நிலுவையில வச்சுக்கிறது, ரொம்ப நாள் நிலுவையிலேயே வச்சிருக்கிறது. இது 4வது ஆப்ஷன். 5வது ஆப்ஷன், இதுதான். இந்த 5வது ஆப்ஷன் தான் யாருக்கு கிடையாதுன்னா குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. 5வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி பில் இந்த மசோதாவை என்னால பார்க்க முடியாது, என்னோட பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் 200வது ஆர்டிகல். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ இன்கேஸ் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஆர் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷன் சைன் பண்றது, இன்னொரு ஆப்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்றது, மூணாவது ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்றது, நாலாவது ஆப்ஷன் பெண்டிங்லேயே வச்சிருக்கிறது. இன்கேஸ் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை, தமிழ்நாட்டோட சட்டசபை மசோதாவை ரிட்டர்ன் அனுப்புறாருன்னா அது டைரக்டா யாருக்கு போகாதுன்னா கவர்னருக்கு போகாது. டைரக்டா யாருக்கு வரும்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வரும். திரும்ப அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா யாருக்கு போகும்னா பிரசிடென்ட்டுக்கு போகும், கவர்னருக்கு போகாது. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கம்பல்சரி ஒப்புதல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பில்லுக்கு 200வது கண்டிஷன்ஸ் கீழே. ஸோ இப்போ அந்த கண்டிஷனுக்குள்ள போகலாம். அண்டர் ஆர்டிகல் 200 கவர்னர் மே ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க இங்க. பிரசிடென்ட் மே டைரக்ட் த கவர்னர் டு ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், if the bill passed again by the state legislature with or without amendment and presented again to the President of India for his assent, President is bound to assent அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கவர்னருக்கு தான் பொருந்தும். ஒரு மசோதாவை அசம்பிளில இருந்து அனுப்புறாங்க, கவர்னர் ரிட்டர்ன் அனுப்புறாரு, திரும்ப அப்படியே திரும்பி கவர்னருக்கு அனுப்பி விடுறாருன்னா கவர்னர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகும். ஆனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒப்புதல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் இதுல வந்து பவுண்ட் டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் ராங் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சி தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, த கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் பிரிஸ்கிரைப்ட் எனி டைம் லிமிட் வித் பிரசிடென்ட் ஹாஸ் டு டேக் வித்தின் த ரிசர்வ். ஆக்சுவலா இது சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால பாக்கெட் விட்டோன்னு சொல்லுவாங்க. பெண்டிங்க இத்தனை நாள் வச்சுக்கலாம், அத்தனை நாள் வச்சுக்கலாம், டைம் எல்லாம் கொடுக்கல. அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு வந்து பாக்கெட் வீட்டோக்கு மொத்தமா 10 நாள் தான். இந்த பாருப்பா உனக்கு 10 நாள் டைம், அதுக்குள்ள பில்ல அனுப்பிடு. நம்ம ஊர் பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ பாக்கெட் வீட்டோக்கு டைமே கிடையாது. அதனால இதுக்கு டி ஆப்ஷன் கரெக்ட். 14th கொஸ்டின், இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோவா, தாமன் தீவு, தாகர் நாகர்வேலி அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா யூனியன் பிரதேசம் அந்தஸ்து எப்ப கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து 12th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 10th வந்து தாகரா நாகர் ஹவேலி, அப்புறம் 14th வந்து பாண்டிச்சேரி, 20th 20வது வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் மேகாலயா. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், இதுல கரெக்ட் பார்ட்ஸை வச்சு கேட்கிறாங்க. இதுல ஆக்சுவலா இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. இதுல இருக்கிற க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 352 போட்டிருக்காங்க. 352 வந்து எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு 280. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே கம்பல்சரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்புன்னு பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷனை என்னால எலிமினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 4வது ஆர்டிகல் கொஸ்டின்ஸ் பாருங்களேன், ஆப்ஷன் பாருங்களேன். ஆர்டிகல் 362 கிட்டத்தட்ட எமர்ஜென்சி ரிலேட்டடா தான் இருக்குது. ஸோ இதுவும் ஆப்ஷன் தப்பு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த கிரிமினல் ப்ரொடெக்ஷன். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எடுக்க முடியாது, பாதுகாப்பு தருதுன்னு சொல்றாங்க. அது வந்து 361. அவங்க என்ன பண்றாங்கன்னா 361 362 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 4வது ஆப்ஷன் ராங். 4 ராங்குன்னு தெரிஞ்சாலும் 2 மட்டும் தான் ஆன்சர். இது ரெண்டுமே சேம், ரெண்டுமே வந்து கரெக்ட். எமர்ஜென்சி பேஸ் பண்ணி இருக்க கேட்டிருக்காங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் எமர்ஜென்சி வச்சுதான் கேள்வி கேட்பாங்களா, சிலபஸ்ல கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு. வருமா இல்லையான்னு தெரியாது. பட் எப்பயுமே சிலபஸ்ல இருக்கிற போர்ஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, ப்ரையாரிட்டி நம்பர் 1 அதை வச்சு முடிச்சுட்டு, சிலபஸ்ல இல்லாத பகுதியை, ப்ரிலிம்ஸ்ல நீங்க பாலிட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பகுதியை வந்து டைம் கிடைக்கிறப்ப படிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சிலபஸ்ல கேள்வி கேட்டா கூட ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் வந்து கான்சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது டைரக்ட் கொஸ்டின். இதுல வந்து உள்ளெல்லாம் போகலாம் விரும்பல. குரோனாலஜிக்கல் ஆர்டர், இது வந்து ஒரு வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி, கால வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கமிட்டியை எழுதி பேசிடுறேன். கௌசாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா 1990 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரீயா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செலவோட சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் செலவு பண்ணணும். அதே மாதிரி நியாயமா பண்ணணும். ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கக்கூடாது, எதிர்கட்சிக்கு எதிர்வினையா இருக்கக்கூடாது, நியாயமா இருக்கணும் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட், நேர்மையா இருக்கணும், வெளிப்படைத்தன்மை அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது 1990 வந்தது. இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆன் ஸ்டேட் ஃபண்டிங். இதை ஆக்சுவலா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் தான் கம்பல்சரி ஃபண்டு கொடுக்கணும், ஆளுங்கட்சியோ ஆர் எதிர்கட்சியிலிருந்து ஃபண்டை வாங்கி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாது, அது நியாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது 3வது வந்த கமிட்டி 1998. 2வது வந்த கமிட்டி இந்த கமிட்டி.
இது முதல்ல கமிட்டி, இது ரெண்டாவது கமிட்டி. ஓரா கமிட்டி ரிப்போர்ட், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். நிறைய கிரிமினல் சார்ஜஸ், பர்டிகுலரா வந்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் நிற்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு. லேண்ட் கிராபிங், கொள்ளடிக்கிறது, கரப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அவங்களெல்லாம் எலெக்ஷன்ஸ் நிக்க வைக்காதீங்க, இத்தனை கேசஸ் மேல இருந்துச்சுன்னா அவங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. செகண்ட் ஏஆர்சி கமிஷன் நாலாவது. ஸோ அந்த ஆர்டர்ல வச்சு பார்த்தோன்னா முதல்ல ஒண்ணுதான் முதல்ல, அடுத்தது மூணாவது, ரெண்டாவது, நாலாவது. ஆன்சர் வந்து சி. 18th கொஸ்டின். ஸோ சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 371 வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். 371 வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு, அதை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். 370 வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இந்த 5th ஷெடியூல் 6th ஷெடியூல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்னால நான் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு போறேன். ஆன்சர் 1 வந்து இப்போ 371 வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், மகாராஷ்டிரா குஜராத் மாநிலம் சேர்ந்து வரும். அதே மாதிரி 371A வந்து நாகாலாந்து. ஏன்னா நாகாலாந்து முன்னாடியிலேருந்து எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, தனி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் தனியா அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, ட்ரைபல் ஏரியா அப்படின்னால. இப்போ 371D வந்து ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆந்திர பிரதேஷ். 371H வந்து பார்த்தோன்னா ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஆன்சர் வந்து சி 4, 1, 2, 3. 19th கொஸ்டின். இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலா இந்த மாதிரி காக்கா கேல்கர் கமிஷன், மண்டல் கமிஷன், அதே மாதிரி ரோகிணி கமிஷன், குலசேகரன் கமிஷன், இந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து சரியா ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. காக்கா கேல்கர் கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன், அதே மாதிரி மண்டல் கமிஷன் செகண்ட் பேக்வர்ட் கமிஷன். இதோட வருஷத்தை உட்பட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலா இது வந்து 1954 நினைக்கிறேன். இது வந்து மண்டல் கமிஷன் வந்து 1978, 79, 1978, 79 அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. ஸோ இதை நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்ட். தெரிஞ்சதை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணீங்க, ரெண்டுமே கரெக்ட். இதை நாட் கரெக்ட்னு கேட்டிருந்தால இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறத எலிமினேட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே கரெக்ட், நாட் கரெக்ட் தான் இங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டாச்சு, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணா இதுதான் ஆன்சரே இருக்கு ஆக்சுவலா. ஸோ சாக்ஸா கமிஷன் வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட், இதுவும் கரெக்ட் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதே மிஸ் மேட்ச் ஆகல. செகண்ட் பிற்படுத்தோட ஆணையமுக்கும் 5th பே கமிஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா கொஸ்டின்லேயே கொஞ்சம் ஃப்ளா இருக்கு. யூஸ்வலா டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஃப்ளாட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து 4 ஒன்லி, இதுதான் தப்பா இருக்கு. 20வது கேள்வி, சூஸ் அ கரெக்ட் ஃபேக்ட், சரியான இணை கணக்குகளை தேர்வு செய்யுங்க அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் வேலி பாலிசி வச்சு கேட்ட கொஸ்டின். ஸோ இதுல எது தெரியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே 40 நீங்க மறக்கக்கூடாது. 40 என்ன பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் காந்தியோட ஃபாலோவர்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்ட ஒரு ஆர்டிகல் 40. 4 சைபர் அப்படின்னாலே வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஏன்னா 72% இந்தியாவில பஞ்சாயத்துக்கள் தான் இருக்கு, அதாவது கிராமங்கள் தான் இருக்கு. அதோட வளர்ச்சியே வந்து இந்தியாவோட வளர்ச்சி, அதோட வளர்ச்சியை சைபர்ல இருந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் நம்மள சுரண்டி போய் நம்மள சைபரா மாத்திட்டான். அந்த சைபர்ல இருந்து நம்ம 4 விஷயத்த நல்லதா பண்ணணும்ன்றதுதான் வில்லேஜ் பஞ்சாயத்தை எம்பவர் பண்றது. அதுதான் 40ன்றது. ஸோ எப்பயுமே இந்த 40 மறக்காதீங்க. 40, 44, அதே மாதிரி 45 இதெல்லாம் ரிப்பீட்டடா வர ஆர்டிகல்ஸ். 45ம் 21A கனெக்டட் உங்க எஜுகேஷன் ரிலேட்டட்னால. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, இது வந்து கரெக்ட்னு தெரியும். ஸோ இதுல வந்து சரியான காரணம் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து கம்பல்சரி வரணும். ஆக்சுவலா இதுல வந்து செகண்ட் இல்லை, அதனால எலிமினேட் பண்ணிட்டேன். இது மூணுத்துலயும் செகண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் டூ செகண்ட் ஒன் மூணாவது ஆப்ஷன் 50வது ஆர்டிகல் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 50வது ஆர்டிகல் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். இதுதான் கார்ன்வாலிஸ் கோர்ட்லயே சொல்லியிருப்பாங்க. கார்ன்வாலிஸ் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரே நபரே கேஸ் போட்டு இன்னொரு நபர் அதே நபர் நீதிபதியா இருக்கிறப்போ நிறைய கரப்ஷன்ஸ் தான் வரும். அதனால வந்து லார்ட் வெல்லஸ்லியோட கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கேசஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா நம்ம நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிக்கணும். அதை பிரிச்சாதான் நம்ம ஒழுங்கான நீதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல இந்தியாவில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 50 கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். ஸோ 1973ல அதை பிரிக்கிறாங்க. நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிச்சதுக்கு அப்புறம்
நீதித்துறையை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜு கிட்ட நீதித்துறை இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கலெக்டர் கண்ட்ரோல்ல நீதித்துறை வராது, அது தனியா பிரிச்சுட்டாங்க இப்போ. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் ராங்னு தெரியும், ஏன்னா இது வந்து ஆர்டிகல் 50, அங்க பதிலாக அங்க 49 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரியும். தேர்ட் ஆப்ஷன் வராத இடத்துல எலிமினேட் பண்ணீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான். இப்போ 2 வரும் தெரியும், 4வது மட்டும் பார்த்தா போதும். 4ம் தப்பு தான். வாலண்டியர் ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது வந்து ஆர்டிகல் 43B கீழே வரும். 43B கீழே 97வது திருத்தம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. 44ன்றது யூனிஃபார்ம் சிவில் கோட், 2 4 சமமா இருக்குன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். 44ன்றது யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ ஆப்ஷன்ஸ் இதுவும் ராங்கு. அதனால இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், 1 and 2. 21வது கொஸ்டின், எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்கள் எது தவறான கூற்று அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் பேர்ஸ், அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ லாட்டின் டேர்ம்ல இருந்தா அந்த சிட்டிசன் ஒரு டேர்ம் வந்துச்சு. நெக்ஸ்ட் அது கரெக்ட், அதனால அது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஏன்னா இப்போ அமெரிக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் அந்த மாதிரி கிடையாது நமக்கு, சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம். ஏன்னா அப்பதான் இந்தியா ஒரே நாடா இருக்கும், லாட்டினிட்டியை என்ஷூர் பண்ண முடியுன்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். இந்த மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் இஸ் அ நேச்சுரல் ரைட்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் ரைட்னா பிறந்த உடனே அவங்களுக்கு இருக்கிற உரிமை. லேண்டை வந்து நேச்சுரல் ரைட்னு சொல்லுவாங்க பல இடத்துல. பட் சிட்டிசன்ஷிப்ன்றது லீகல் ரைட். ஸோ லீகல் ரைட் அப்படின்னா உரிமையிலே வந்து 3 உரிமைகள் இருக்கு. ரைட்ஸ்லயே வந்து 3 ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 2வது ரைட் வந்து லீகல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க லீகல் ரைட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் கொடுக்குற லீகல் ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை உரிமை, சட்ட உரிமை, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தால் கொண்டு வரப்பட சட்ட உரிமை. ஸோ இது வந்து லீகல் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை த ஸ்டேட். லீகல் ரைட்ஸ்னா ஒரு சட்ட உரிமையாக அங்க இருக்கிற அரசு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேச்சுரல் ரைட்னா பிறப்பு உரிமைன்னு சொல்லுவாங்க, பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு கிடைக்கிற உரிமை அப்படின்ட்டு. லேண்ட் ரைட்ஸ், ரைட் டு லைஃப்லாம் நேச்சுரல் ரைட்ஸ் ஆக்சுவலி. ஸோ சிட்டிசன்ஷிப்ன்றது நேச்சுரல் ரைட் கிடையாது, நேச்சுரல் ரைட் கிடையாது, லீகல் ரைட். அண்ட் 4th ஒன் வந்து பார்த்தோன்னா இது உங்களுக்கு தெரியும், சிட்டிசன்ஷிப்ன்றது பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்கரெக்ட்னு சொல்றப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட். 22வது கொஸ்டின். ஸோ இப்போ பஞ்சாயத்துக்கு எதுல அதிகாரம் கொடுக்குறான்னு கேட்டிருக்காங்க. 243G இதுலதான் அந்த 29 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ, ஆன்சர் வந்து சி. 23வது கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சிட்டிசன்ஷிப். ஸோ குடியுரிமை பற்றி கேட்டிருக்காங்க. இதுல ஸோ பர்டிகுலரா ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி பேசியிருப்பாங்க. 11வது ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 11வது ஆர்டிகல்ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு மேல ஏதாவது கேள்வி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி அந்த சட்டம்பத்து மூலமா சில சிலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 11 கீழே சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. நெக்ஸ்ட், இந்தியன் சிட்டிசன் பை பர்த் அலோன் எலிஜிபிள் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். இது எங்கேயுமே ஆர்டிகல் 52லயோ 53லயோ எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, குடியரசுத் தலைவராக அவர் எலெக்ஷனுக்கு இந்திய குடிமகனா இருந்தா போதும். அவங்க வந்து இந்தியாவில தான் பிறந்திருக்கணும், பாண்ட் சிட்டிசன் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலா சிட்டிசன் பை பர்த் அப்படின்னா கிடையாது. அமெரிக்கால அப்படி உண்டு. அமெரிக்காவோட காங்கிரஸ் மெம்பர்ஸ்னா நம்ம ஊரோட பார்லிமெண்ட் மெம்பர் மாதிரி அவங்க ஊர்ல காங்கிரஸ்ன்றது பார்லிமெண்ட் அசம்பிளி. அவங்க ஊருக்கு பார்லிமெண்ட் அசம்பிளி காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து நேச்சுரலைஸ் சிட்டிசனா இருந்தா கூட ஆகலாம். அதாவது நான் போய் ஒரு 10 வருஷம் அங்க தங்கி கிரீன் கார்டு எல்லாமே வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கி நான் ஒரு ஊர் எலெக்ஷன் நிக்கலாம். ஆனா அவங்க ஊர்ல அமெரிக்காவோட ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிக்க முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எலெக்ஷன்ல என்னால் நிக்க முடியாது. ஏன்னா அங்க பிறந்த நபரால மட்டும்தான், பிறந்த குடியுரிமையை வாங்கின மட்டும் தான் வாங்க முடியும், என்னால வாங்க முடியாது. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. நான் வந்து இப்போ ஸ்ரீலங்கன் சிட்டிசன் வச்சுக்கோங்க. இந்தியாவில வந்து தங்கி சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு நான் கூட என்னால ஆக முடியும், பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ கவர்னரோ. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் ராங்னு தெரிஞ்சாலே ஆன்சர்ஸ் வந்து 1 and 3 மட்டும்தான். இது எல்லாமே வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா 4th வந்து பாத்தீங்கன்னா, சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா 15, அதே மாதிரி 16, 19,
29, 30 இந்த 5 ஆர்டிக்கலும் யாருக்கு மட்டும்தான் வரும்? சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் வரும், ஃபாரினர்ஸ்க்கு வராது. ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ராங் ஆக்சுவலா. ஆன்சர் 1 and 3. 24 நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் இன் கொலாபரேஷன் வித். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு பாலிசி பேக் பண்ணி ஒரு ஸ்கீமை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா அதிகமா எந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் ஆகும்னா ஹை மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி தான் கிளிக் ஆகும். ஸோ இதுல மாதிரி பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான் இந்த NCAR சேர்ந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கட்சி தாவல் தடை சட்டம், அதை வச்சு கேள்வி கேட்கு. இது வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா 101வது ஆர்டிக்கல் 101வது ஆர்டிக்கலும் 102வது ஆர்டிக்கல், அதே மாதிரி 190வது ஆர்டிக்கல் 191வது ஆர்டிக்கல், இந்த 4 ஆர்டிக்கல்லையும் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருப்பாங்கன்னா இந்த 2 ஆர்டிக்கல் கீழே ஒருத்தவங்களை பதவி நீக்கம் பண்ணோம்னா அது யாரால பண்ண முடியும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால பண்ண முடியும். அவங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 190, 191 கீழே யார் பதவி நீக்கம் பண்ண முடியும்னா சட்டசபை, அத மாநில சட்டசபையில யார் பண்ண முடியும் அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அவங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு. பட் நேரு காலத்துல இருந்தே நிறைய பேர் கட்சி தாவல் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்திரா காந்தி நிறைய ட்ரை பண்ணாங்க. அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் அவங்களோட பையன் கொண்டு வந்திருப்பாங்க, ராஜீவ் காந்தி. ஸோ 52வது சட்ட திருத்தம் 1985ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ அதுக்கு கீழே 10வது அட்டவணையை கொண்டு வராங்க. முன்னாடி 9 அட்டவணை தான் இருந்துச்சு. 10வது அட்டவணையை கொண்டு வந்து அதுக்கு கீழே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி மாறினீங்கன்னா அதை வந்து உங்களை தகுதி நீக்கம் பண்ணலாம், பதவியை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரத்தை எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மக்களவையில சபாநாயகர்கிட்டையும் மாநிலங்களவை தலைவர்கிட்டையும், பிரசிடிங் ஆபீசர் ஆஃப் தட் சபா. அப்படின்னா என்னன்னா ஒரு சபாவை நிர்வகிக்கக்கூடிய சபாநாயகர்கிட்டையும் அதே மாதிரி மாநிலங்களோட சேர்மன், ராஜ்யசபா சேர்மன் ஆர் தலைவர்கிட்டையும் எடுத்துமே கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாதுன்னா ஒரு பதவியை தகுதி நீக்கம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. எதுக்கு கீழே கொண்டு வர்றாங்க? 52வது திருத்தம் கீழே கொண்டு வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு கீழே 4 கண்டிஷன்ஸ் கீழே தகுதி நீக்கம் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அதிமுக கட்சியில சேர்ந்து அந்த கட்சி மூலமா எம்எல்ஏ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நான் என்ன பண்றேன், எனக்கு அந்த கட்சி பிடிக்கல, அந்த அடிப்படை உறுப்பினர் அதிமுகவோட உறுப்பினரை வந்து நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னா விப்பு அரசு கொறடான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்க சிம்பிள்ல வச்சுதான் அவங்க எலெக்ஷன் இருந்தா அந்த பையன் திடீர்னு வந்து அவன் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டான், அவனை பதவியில இருந்து தூக்குங்க, எங்க கட்சியை யூஸ் பண்ணி எங்க சிங்கர் யூஸ் பண்ணி ஜெயிச்சவனை தூக்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க விப்பு கொடுக்குற டைரக்ஷன்ஸை மதிக்காம இருந்தா செகண்ட் கண்டிஷன். 3வது கண்டிஷன், ஒரு இண்டிபெண்ட் மெம்பர், ஒரு சுயேட்சையாக ஜெயிச்ச ஒரு உறுப்பினர் எம்பியோ எம்எல்ஏ திடீர்னு கட்சியில சேர்றாங்கன்னா பதவிக்கும் பணத்துக்காக தான் சேர்றாங்கன்னு சொல்லி அவங்களால தகுதி நீக்கம் பண்ண முடியும். 4வது வந்து நாமினேட்டட் மெம்பர். இளையராஜா எடுத்துக்கோங்க. இளையராஜா வந்து நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அவர் வந்து 6 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணாருன்னா கட்சி பதவி நீக்கம் பண்ண தேவையில்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அப்ப தகுதி நீக்கம் பண்ணணும். இதுதான் அந்த கேள்வியாவே கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இது என்ன சொல்றாங்கன்னா 3வது ஆப்ஷன், law specifies that a nominated legislature cannot join Indian party within the 6 months. அப்படின்னு இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம், 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணக்கூடாது. இதுல அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. 3வது ஆப்ஷன் ராங். ஸோ 3வது ஆப்ஷன் ராங். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், 3வது ஆப்ஷன் மட்டும் ராங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுதான் 1, 2, 4 வர்றது ஆன்சர் வந்து பி. 26வது கொஸ்டின், following statement related to the election of Indian president, find out the wrong statement. இதுல எது ராங் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதுல ஏஜ் இது வந்து கரெக்ட். 35 வயசு மேலதான் பிரசிடென்ட்டுக்கும் வரும், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் வரும். அதே மாதிரி கவர்னருக்கும் இதே தான், 35 வருஷத்துக்கு மேல. He is directly elected by the people. அங்க 52, 53, 54 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலக்டோரல் காலேஜ் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவுல எம்பி எம்எல்ஏ எலெக்டட் எம்பி அண்ட் எம்எல்ஏ வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் ராங். இதெல்லாம் கரெக்ட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்
அதாவது பணம் கொடுக்குற, அதாவது மானியம் கொடுக்குற ஒரு பதவியில வந்து மத்திய அரசுலயும் மாநில அரசுலயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இஸ் எலெக்டட் டு த மெம்பர் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். இதுதான் கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ பி ஆப்ஷன் ராங். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்க ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதனால பி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், இதுலயும் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய வந்து இன்கரெக்ட், நாட் கரெக்ட், எது வராது, இந்த மாதிரி நாட் மேட்ச்டு, இதுதான் கேள்வியாவே கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன். ஸோ சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்ட், குழந்தை திருமண தடை சட்டம், அது வந்து ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. 1929 வந்தது. இங்க இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 1961. அதே மாதிரி வரதட்சணை தடை சட்டம், கௌரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், இது 1961 இருந்தது. இதுக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2006 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ராங். அதுதான் ஆக்சுவலி ஆன்சரு. டொமஸ்டிக் வயலன்ஸ் வன்கொடுமை சட்டம், அது வந்து 2005 கரெக்ட். அது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் 2013, இது ரெண்டுமே கரெக்ட். கடைசி ரெண்டுமே கரெக்ட், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ராங். ஆன்சர் வந்து A 1 and 2, ஏன்னா நாட் கரெக்ட்னு கேட்டதால. சூஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்வு செய்வோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சாரி, இது ஆக்சுவலா வந்து 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 28வது கொஸ்டின். நான் 24ன்னு சொல்லிட்டேன், தப்பு. 28வது கொஸ்டின். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் மெம்பர் அதர் தேன் மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பில், இட்ஸ் கால்ட் பிரைவேட் மெம்பர். தனிநபர் மசோதான்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு மந்திரி அல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்ததுதான் தனிநபர் மசோதான்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். நெக்ஸ்ட், மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி பை த ரூலிங் பார்ட்டி. இது தப்பு. யார் வேணா கொண்டு வரலாம். ஆக்சுவலா இன்கேஸ் ஆளுங்கட்சி இல்லாதவங்கள கூட மினிஸ்டர் ஆக்கி கொண்டு வரலாம். இந்த ஆப்ஷன் ராங். ஆக்சுவலி அந்த ஆப்ஷன் ராங். 3வது வந்து பிரைவேட். யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஆளுங்கட்சி இருக்கவங்க தான் சார் மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மினிஸ்டரால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லல. இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே ஒரு கன்வென்ஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே கிடையாது, கன்வென்ஷன், வழக்கமாக மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஸ்பீக்கர் டிசைட் பண்ணணும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறதுனால வழக்கமா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எதிர்கட்சியில இருந்து ஒருத்தவங்க மினிஸ்டரை போட்டு அவங்க வந்து அவங்க வந்து பண்ணாலும் பண்ணலாம். ஆக்சுவலா அது மாதிரி நடந்திருக்கு சில எக்ஸெப்ஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கூட்டணி கட்சியா இருப்பாங்க, திடீர்னு அந்த கூட்டணி கட்சி வந்து சண்டை போட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க, பட் அவர் மினிஸ்டரா இருக்கிற டைம்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் வந்து 2 ராங். அதே மாதிரி பிரைவேட் மெம்பர் பில்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் ஆஸ் தீஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை சாதாரண எம்பிஸ், நார்மல் எம்பிஸ் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்த மாதிரி நிறைய பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் 14 பிரைவேட் மெம்பர் பில் தான் பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. 1960 வரைக்கும் தான் பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் ஆயிருக்கு. ஸோ 9 பில்லு வந்து லோக்சபாலையும் 5 பில்லு வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருக்கு. கடைசியா ராஜ்யசபால பாஸ் ஆன பில் பாத்தீங்கன்னா 2015 திருச்சி சிவா, திமுகவோட ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா வந்து பாஸ் பண்ணியிருப்பார், டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பில் அப்படின்ட்டு. அந்த பில் ராஜ்யசபால மட்டும் தான் பாஸ் ஆச்சு, லோக்சபால பாஸ் ஆகல. அதை ஸ்கிராப் பண்ணிட்டு லோக்சபால அருண்ஜேட்லி மினிஸ்டரா இருக்கிறப்போ புது பில்லு கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல ஆன்சர் எது இதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா ஆன்சரு இதுல கரெக்ட்னு பாத்தீங்கன்னா 1 and 4 மட்டும்தான். 1 and 4 மட்டும் தான் கரெக்ட். 29வது கொஸ்டின், கோரம். ஆக்சுவலா எது வந்து கோரமை பத்தி பேசுது, எது வந்து குறைஞ்சபட்ச ஒரு கூட்டத்தொடருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்குன்றத பத்தி யார் பேசுறாங்க, குறைஞ்சபட்ச உறுப்பினரை பத்தி எங்க பேசியிருக்காங்கன்னு கேட்கிறாங்க. அதை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டா மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 100வது ஆர்டிகிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ ஒரு லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான விதிகளை, ரூல்ஸை அவங்களே மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 100 கீழே லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நினைச்சாங்கன்னா அவங்க ரூல்ஸ் அவங்க மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கீழே தான் வந்து ரூல்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் கண்டக்ட் ஆஃப் லோக்சபான்னு சொல்லி லோக்சபா ஒரு ரூலையும் ராஜ்யசபா ஒரு ரூலையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல் கீழே தான் என்ன இருக்குன்னா கோரம். ஸோ குறைந்தபட்ச உறுப்பினர்கள் ஒரு 10% ஆஃப் த சபா, 10% ஆஃப் த லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா 54 இருக்கணும். ராஜ்யசபா அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. தமிழ்நாடுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
234 24 இருக்கணும் ஆக்சுவலா. இதெல்லாம் இருந்தாதான் அந்த சபையை கூட்ட முடியும். இல்லைன்னா அதை மோஸ்ட்லி அட்ஜாயின் பண்ணிடுவாங்க, ஒத்தி வச்சுக்குவாங்க. ஸோ மீதி இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் நான் போட்டிருக்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. மீதி இருக்க ஆர்டிகல்ஸ் வராது, ஏன்னா டைரக்டா கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கல, ரூல்ஸ் பிரகாரம் தான் அது இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 53, who holds the supreme commander of the defense forces? The direct question, president of India. ஸோ இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின், இதுல நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சாவரன், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இந்த ஆர்டரை ஃபாலோ பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ தான் ஆன்சர்.